வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, உதவி செய்தவர்களாலேயே ஏற்பட்ட துரோகம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நற்குணம் கொண்டவங்க. தான் பெற்ற இன்பம் பெருக வைக்க வையகம் என்ற எண்ணத்துலதான் தனக்கு மிஞ்சிய சூழ்நிலையுமே மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டு தங்களால் முடிந்த உதவிகளையும் நிதி உதவிகளையுமே செய்து வந்திருந்திருப்பாங்க. ஆனா அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டவங்களையும் காலம் வரும்போது உங்கள் முதுகுல குத்துற துரோகிகளாக மாறியிருந்திருப்பாங்க. காலத்தின் கொடுமையா இருந்திருந்திருக்கும். நீங்கள் யாருக்கு நிழல் கொடுத்தீங்களோ அவங்களையும் உங்கள் வேலையை அறுக்க துணிந்ததை நினைத்து பல இரவுகள் தூங்காம தவித்திருந்திருப்பீங்க. உங்களுடைய தாயால குணத்தையும் மென்மையான மனசையுமே அவங்க பலவீனமா நினைத்து கொண்டுதான் உங்களை ஏமாற்றி உங்களை சுற்றிய சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. அந்த நியாயமான துரோகம் உங்க மனசாட்சியை வெகுவாவே பாதித்திருந்தாலுமே செய்த உதவிக்கு பலன் எதிர்பார்க்க கூடாது என்ற உயரிய தத்துவத்தை உங்களுக்கு கற்பித்திருந்திருக்கக்கூடிய ஒரு கடினமான பாடமாவே இவை அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க இயல்பாகவே மற்றவங்களுக்கு உதவுற நற்குணம் கொண்டவங்க தான் நீங்க. அதாவது தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற எண்ணத்துலதான் தனக்கு மிஞ்சிய சூழ்நிலையிலுமே மற்றவங்களுக்கு கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டேவோ நீங்க உங்களால முடிந்த உதவிகளையும் நிதி உதவிகளையுமே செய்து வந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. ஆனா காலம் வரும்போது அவங்க உங்க முதுகுல குற்ற துரோகிகளாகவே மாறியதுதான் காலத்தின் கொடுமையா உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உங்களோட தயால குணத்தையும் மென்மையான மனசையுமே அவங்க பலவீனமா நினைத்து கொண்டுதான் உங்களை ஏமாற்றி உங்களை சுற்றியவும் சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம நீங்க செய்த உதவிக்கு பலன் எதிர்பார்க்க கூடாது என்ற உயரிய தத்துவத்தை உங்களுக்கு கற்பித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்கள் வாழ்க்கையை கடந்த சில ஆண்டுகளாக திரும்பி பார்த்தால் உங்களால் உயர்ந்தவர்கள் பலர் இருப்பாங்க. உங்களிடம் உதவி கேட்ட போது நேரம் பார்த்ததில்லை, பணம் பார்த்ததில்லை, உறவு பார்த்ததில்லை, நம்மால் முடிந்த உதவியே செய்வோம் என்ற மனசோதான் பலருக்கு துணையா நின்றிருந்திருப்பீங்க. ஆனா விதியின் விசித்திரம் என்னவென்றால் நீங்க கை தூக்கி உயர்த்திய அதே மனிதர்களே சிலரே ஒரு கட்டத்துல உங்களுக்கு எதிராக மாறியிருந்திருப்பாங்க. நீங்க நம்பிக்கையுடன் கொடுத்த வாய்ப்பை அவங்க தங்களோட சுயநலத்திற்கு பயன்படுத்தி இறுதியில உங்களையவும் காயப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல உங்க வீட்டுக்கு தினமும் வந்து சென்றவங்க இன்று உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை மற்றவங்களிடம் பரப்பியிருந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசை பலவீனமா நினைத்து உங்களுடைய அமைதியை கோழைத்தனமாவே எடுத்துக்கொண்டவங்களும் இருந்திருப்பாங்க. அதனால மனசுல ஏற்பட்ட காயம் பண இழப்பை விட பெரிதாக இருந்திருக்கும். நான் இவ்வளவு நல்லது செய்து எனக்கு ஏன் இப்படியான நிலை என்ற கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாமலே செய்திருந்திருக்கலாம். மனிதர்களை நம்பக்கூடிய மனமே குறைந்து யாரிடமும் முழுமையாக மனம் திறந்து பேச முடியாத நிலையுமே வந்திருக்கலாம். ஆனா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த அனுபவங்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை பக்குவப்படுத்த வந்த பாடங்களாக கருதப்படுகின்றது. சில கிரக அமைப்புகள் காரணமாகவே உதவி செய்தவங்களாலே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுவது போன்ற அனுபவங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம் என்று கூறப்படுகிறது. அது அந்த காலகட்டம் மெதுவா விலகும் போதுதான் யார் உண்மையானவர், யார் தேவைக்காக மட்டும் அருகில் இருந்தவர் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு தெளிவா காட்டப் போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையை கடந்த சில ஆண்டுகளாகவே திரும்பி பார்க்கும்போதுதான் உங்களால உயர்ந்தவங்க பலர் இருந்திருப்பாங்க. ஆனா உங்களிடம் உதவி கேட்ட போது நீங்க நேரமும் பார்த்திருக்க மாட்டீங்க, என் பணத்தையுமே பார்த்திருக்க மாட்டீங்க, உறவையும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களால முடிந்த உதவியை செய்திருந்திருப்பீங்க என்ற மனதோரம் பலருக்கு துணையா நின்றிருந்திருப்பீங்க. ஆனா விதியின் விசித்திரம் பார்த்தீங்கன்னா நீங்க கை தூக்கி உயர்த்திய அந்த மனிதர்கள் தான் சிலர் ஒரு கட்டத்துல உங்களுக்கு எதிராகவே மாறி இருந்திருப்பாங்க. நீங்க நம்பிக்கையுடன் கொடுத்த வாய்ப்பையவும் அவங்க தங்களோட சுயநலத்திற்கு பயன்படுத்திட்டு இறுதியில உங்களை காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நல்ல மனசை பலவீனமாவே நினைத்து உங்களோட அமைதியை கோழைத்தனமாவே எடுத்துக்கொண்டவங்களும் இருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அதனால மனசுல ஏற்பட்ட காயம் பண இழப்பை விட பெரிதாவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க சில கிரக அமைப்புகள் காரணமா தான் உதவி செய்தவங்களால ஏமாற்றம் ஏற்பது போன்ற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில தோன்றலாம் என்று கூறப்பட்டிருந்திருக்கு. அதாவது அந்த காலகட்டத்துல நீங்க மெதுவா விலகும்போது தான் யார் உண்மையானவர், யார் தேவைக்காக மட்டும் அருகில் இருந்தவர் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாக காட்டியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் புதிய சாதனைகள் உருவாகப் போது தொழில் மற்றும் வியாபார காலத்தில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சுணக்க நிலைகளும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் இனி அடியோடு மறையும். உங்க ராசிநாதன் புதனின் யோக பார்வையால வியாபாரத்துல புதிய நுட்பங்களை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீங்க. கூட்டு தொழில் செய்து வருபவங்களுக்கு கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி புதிய முதலீடுகள் மூலியமா தொழிலை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும்
மேலதிகளின் முழுமையான ஆதரவும் கிடைக்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக கருதியவங்க மத்தியில உங்களுடைய திறமையாலும் கடின உழைப்பாலுமே பெரிய சாதனைகளுமே செய்து காட்டுவீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு இக்காலம் பெரும் திருப்பு முனையாவே உங்களுக்கு அமைய பொது வாழ்க்கையில. அதாவது நீங்க தொழிலும் வியாபாரத்து களத்துல இருக்கிறவங்கெல்லாம் இப்ப நீங்க சந்தித்து வந்த சுணக்க நிலையெல்லாம் உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்காமலேயே என்ற ஏக்கமெல்லாம் இப்ப அடியோடும் அடைய போதும் வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசிநாதன் புதனோட யோக பார்வை வியாபாரத்துல புதிய நுட்பங்களை கையாள போகுது. அதாவது கூட்டு தொழில் செய்து வருபவங்களுக்கு கூட்டாளியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இப்ப நீங்கி புதிய முதலீடுகள் மூலியமா தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமைய போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரை உங்களை சாதாரணமானவராக கருதியவங்க மத்தியில உங்களோட திறமையாலுமே கடின உழைப்பாலுமே பெரிய சாதனையை செய்து காட்ட போறீங்க வாழ்க்கையில. ஏற்றுமதி, இறக்குமதி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு இக்காலம் பெரும் திருப்பு முனையாகவே உங்க வாழ்க்கையில அமைய போகுது. நீங்க நீண்ட நாட்களா உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் மனசுல ஒரு ஏக்கமும் இருந்து வந்திருந்திருக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே உங்கள் முயற்சிகளை மற்றவங்க சாதாரணமாவே பார்த்திருந்திருப்பாங்க. அதனால் இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளும் கிரகங்களின் சாதகமான மாற்றங்களுமே இணைந்து தொழில் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்க வைக்கின்றன. இதுவரை நீங்க அமைதியா செய்த உழைப்ப உலகமே கவனிக்க தொடங்க போகும் காலம் இது. பல ஆண்டுகளா மனசுல வைத்திருந்த இலக்குகள் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது. உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வரும். உங்களை மதிக்காம இருந்தவங்களே உங்க ஆலோசனையை கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க போகுது. வேலை தேடுபவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதாவது தொழில் செய்பவங்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்களாவே உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம மனசுல ஒரு ஏக்கம் இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது திறமையா நீங்க செயல்பட்டாவே உங்க முயற்சிகளை மற்றவங்க சாதாரணமே பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளுமே கிரகங்களுடைய சாதகமான மாற்றங்களுமே இணைந்து தொழில் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்க வைக்க போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க அமைதியா செய்த உழைப்ப உலகமே கவனிக்க தொடங்க போகுது. அதாவது பல ஆண்டுகளாவே மனசுல வைத்திருந்த இலக்குகளும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இப்ப உருவாக போகுது. உங்க திறமை வெளிச்சத்திற்கு வரும். அது மட்டும் இல்லாம உங்களை மதிக்காம இருந்தவங்களை உங்க ஆலோசனை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரப்போகுது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு பதவி உயர்வும், சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது. தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகளுமே இப்ப தேடி வரப்போகுது. இதுவரை நின்று போன திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமா முன்னேறப்போகுது. உங்க பேச்சு திறனும், திட்டமிடும் திறனும் மற்றும் பொறுப்புணர்வு காரணமாகவே மேலதிகளின் நம்பிக்கையை பெற போறீங்க. நீங்க எடுத்த முடிவுகள் பலருக்கும் நன்மை தரும் என்பதால உங்களுடைய மதிப்பு நிறுவனத்துல அதிகரிக்கும். அதாவது சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில போட்டியாளர்கள் இருந்தாலுமே அவங்களை விட உங்க நேர்மை மற்றும் அறிவு உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறது. இதுவரை ஏற்பட்ட தோல்விகள் அனைத்துமே உங்களுக்கு அனுபவமா மாறி இனிமேல் வெற்றிக்கான அடித்தளமாகவே உங்களுக்கு அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வியாபாரத்து களத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க சந்தித்து வந்த சுணக்க நிலையெல்லாம் உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்காமலேயே என்ற ஏக்கமெல்லாம் இப்ப அடியோடும் அடைய போதும் வாழ்க்கையில. ஏன்னா உங்க ராசிநாதன் புதனோட யோக பார்வை வியாபாரத்துல புதிய நுட்பங்களை கையாள போகுது. அதாவது கூட்டு தொழில் செய்து வருபவங்களுக்கு கூட்டாளியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இப்ப நீங்கி புதிய முதலீடுகள் மூலியமா தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமைய போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரை உங்களை சாதாரணமானவராக கருதியவங்க மத்தியில உங்களோட திறமையாலுமே கடின உழைப்பாலுமே பெரிய சாதனையை செய்து காட்ட போறீங்க வாழ்க்கையில. ஏற்றுமதி, இறக்குமதி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு இக்காலம் பெரும் திருப்பு முனையாகவே உங்க வாழ்க்கையில அமைய போகுது. நீங்க நீண்ட நாட்களா உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் மனசுல ஒரு ஏக்கமும் இருந்து வந்திருந்திருக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே உங்கள் முயற்சிகளை மற்றவங்க சாதாரணமாவே பார்த்திருந்திருப்பாங்க. அதனால் இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய அருளும் கிரகங்களின் சாதகமான மாற்றங்களுமே இணைந்து தொழில் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்க வைக்கின்றன. இதுவரை நீங்க அமைதியா செய்த உழைப்ப உலகமே கவனிக்க தொடங்க போகும் காலம் இது.
பல ஆண்டுகளா மனசுல வைத்திருந்த இலக்குகள் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது. உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வரும். உங்களை மதிக்காம இருந்தவங்களே உங்க ஆலோசனையை கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதாவது தொழில் செய்பவங்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்களாவே உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம மனசுல ஒரு ஏக்கம் இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது திறமையா நீங்க செயல்பட்டாவே உங்க முயற்சிகளை மற்றவங்க சாதாரணமே பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா உங்க ஜாதகத்துல இருந்து புதன் பகவானுடைய அருளுமே, கிரகங்களுடைய சாதகமான மாற்றங்களுமே இணைந்து தொழில் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்க வைக்க போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க அமைதியா செய்த உழைப்ப உலகமே கவனிக்க தொடங்க போகுது. அதாவது பல ஆண்டுகளாவே மனசுல வைத்திருந்த இலக்குகளும் ஒவ்வொன்றா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இப்ப உருவாக போகுது. உங்க திறமை வெளிச்சத்திற்கு வரும். அது மட்டும் இல்லாம உங்களை மதிக்காம இருந்தவங்களை உங்க ஆலோசனை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரப்போகுது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு பதவி உயர்வும், சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது. தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகளுமே இப்ப தேடி வரப்போகுது. இதுவரை நின்று போன திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமா முன்னேறப் போகுது. உங்க பேச்சுத் திறனும், திட்டமிடும் திறனும் மற்றும் பொறுப்புணர்வு காரணமாவே மேலதிக